ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 14 டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட எப்படி தோற்றுருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நல்ல டீமு கிட்ட போய் வந்து தோற்றுட்டாங்க. அக்ஷர் பட்டேலோட டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் டீசெண்டான டீமு, நல்லா வந்து மிடில் ஆர்டர் இருக்கிறதுனால ஈஸியாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கமெண்ட்லேயும் கூட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து 14th மேட்ச் பார்ப்போம். ஏப்ரல் 8 7:30 அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மேட்ச் இது. ஆல்ரெடி முன்னாடி மேட்ச்சு மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. இந்த மேட்ச்சில் மழை இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க. மேபி ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் ரெயின் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம் தான். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு மழை வந்தால் வந்தது தான். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் மழை வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் போட்டிருக்கு. ஆன் டைம் வந்து நம்ம பார்த்துக்கிறது பெட்ரு. அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் பார்த்தோம்னா 20 மேட்ச்சில் லாஸ்ட் 20 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 மேட்சும் பவுலிங் ஃபஸ்ட் வந்து 14 மேட்ச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி டீமை செட் பண்ணுங்கள். போன மேட்ச்சே அக்ஷர் பட்டேல் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோன்ற மாதிரி டாஸ் ஜெயிச்சு சொல்லியிருப்பார். ஸோ டாஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சாய் சுதர்சனுக்குமே சேசிங் தான் எப்பயுமே வந்து கை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து தடுமாறியும் பார்த்துருக்கோம். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவரோட ஹெட் டு ஹெட் பெனி ஷாட் ரெக்கார்டு செம்மையாக இருக்குது. ஆனால் சேசிங்கில் அவரோட ரெக்கார்டு ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை வச்சு டீமை செட் பண்ணுங்கள். கேரளாவும் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காரு. பார்க்கலாம். ஆவரேஜ் 149, ஒரு 160 நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளாட் ட்ராக்காக பெரிய பேட்டிங் ட்ராக்காக இருக்காது. ஓரளவுக்கு நியூட்ரல் ட்ராக்கும் மீடியம் பேசர்ஸ்க்கு இனிஷியல் ஓவர்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு டீம்லையுமே டீமாக நம்ம 11 பேர் எடுக்கிறது, ரெண்டு டீம்லேயும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மேட்ச்சில் ரெண்டு பக்கமே நிறையா குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பேட்ஸ்மேன்லேருந்து ஆல்ரவுண்டரு பவுலர் வழியாக கொஞ்சம் நம்ம யோசிச்சு செகண்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில் ஒரு சில டீம்ஸை வந்து செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சில் டிசி 3ம் ஜிடி 2ம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் ஃபார்முக்கு திரும்பினார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ பார்க்கலாம் எப்படி ஃபார்முக்கு திரும்பினார். ஜாஸ் பட்லரு T20 வேர்ல்டு கப்பில் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் என்னென்னா ஐபிஎல்னு வந்து அவர் அடிப்பார்னு நான் மொதல் மேட்ச் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 மேட்சுமே ஒரு டீசெண்டாக ஆடினார். நேதன் பர்கர் போடுறப்போ அந்த பவுன்சருக்கு அவுட் ஆனார் தேவையில்லாமல். அப்படி இல்லாட்டி பெரிய இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஆடிடுவார், மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ அவரும் டீசென்ட் டச்சில் தான் இருக்கார். ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் 3-2 இருக்குது. ரெண்டு டீமுமே ஈக்குவல் டீம் தான். பட் நம்ம ரெக்கார்டு வைஸ் பார்த்தோம்னா கிரவுண்ட் ரெக்கார்டு டாஸு முக்கியமாக இருக்கும். சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்லி அஃபிஷியல் ஆப் இந்த ஆப் மட்டும்தான். நீங்கள் டாப்அப் பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின்ஸு எவ்வளோ டாப்அப் பண்ணுறீங்களோ அந்த காயின்ஸுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அந்த டைமண்ட் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே பண்ண அதை கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. அந்த லீடர் போர்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க பர்ச்சேஸ் ஆப்னால, ஸோ ஷாப்பிங் ஆப்னால உங்களுக்கு டெலிவரி பண்ணுற அந்த இது ஈஸி. பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லீடர் போர்டில் வரதையும் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லீடர் போர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புமே செம்ம ஆப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் டாப்அப் பண்ணுறப்போ ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. மறக்காமல் ரெஃபர் கோடை போட்டுக்கோங்க 2K கோல்டுன்னு. ஸோ கேட்காது, சப்போஸ் கேட்டுச்சுன்னா 2K கோல்டுன்னு போட்டுக்கோங்க. ஏதாவது இஷ்யூனா ரெஃபர் கோடை வச்சு நம்ம வந்து பேசிக்கலாம். ஸோ புதுசாக டாப்அப் பண்ணுறவங்களுக்கும் 50% போனஸ் தராங்க. அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஏப்ரல் 9 வரையும் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் 9 வரைய பார்த்துக்குங்க. ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த கிரவுண்டில் நடந்த ஒரு மேட்ச்சு, அதே மாதிரி இந்த ரெண்டு டீமும் மோதிக்கிட்ட அந்த மேட்ச்சை வந்து எடுத்திருக்கேன். இந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு டிசியும் மும்பை ஆனது. அதில் சூரியகுமார் யாதவ் 51 ரன்னு, ரோஹித் சர்மா 35, நமந்தீர் 28, முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்தார். அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டும், சமீர் ரிஸ்வி 90 ரன்னு வந்து அடித்தார். தனியாக வந்து கேம் எடுத்துகிட்டு போனார். அதில் சமீர் ரிஸ்விக்கு ஒரு ரெக்கார்டும் இருக்குது. டிசி ஆடின கடைசி 3 ஐபிஎல் மேட்ச், போன சீசனில் ஒரு மேட்ச், இந்த சீசனில் 2 மேட்ச், 3லுமே 50+ அடித்த ஒரு பிளேயர்னால் அது சமீர் ரிஸ்வி. 3 மேட்ச்லையுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது சமீர் ரிஸ்வி. 3 மேட்சுமே டிசி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்டு. பதுல் நிஷாக்கா 44 ரன்ஸ் வந்து அடித்தார். தீபக் சேகர், மிச்சல் சானர் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஈஸியாக வின் பண்ணாங்க. இப்போ பிட்வீன் இந்த ரெண்டு டீமுக்கு இதில் ஜிடியும் டிசி ஆடின டீமு
மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் வந்து 100 அடிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. சாய் சுதர்சன் ஒரு 100 அடிச்சிருக்காரு. சுப்மன் கில் 93, 200 ரன்னை விக்கெட்டே போகாமல் சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச்சில். இன்னொரு மேட்ச்சில் ஜாஸ் பட்லரு 97, அந்த சைடில் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் 39, பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மற்றவங்களாம் ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சாய் சுதர்சன் 36 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 மேட்ச் நடந்ததுமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ளாட் ட்ராக்காக இருந்திருக்கும். பட் இந்த ட்ராக் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்காது, நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்குது. இந்த ஐபிஎல்லே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூட்ரல் ட்ராக்காக தான் போகுது. ஹை பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சு வந்து போகலை. அந்த ஐடியாவில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேயிங் 11 பார்க்கலாம். 11 நிஷாங்கா, கேஎல் ராகுல், மேபி நிதிஷ் ராணாவை தூக்குனாங்கன்னா, இந்த ஒரு 2 மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்துட்டு தூக்குனாங்கன்னா அந்த இடத்துல சமீர் ரிஸ்வி வந்துடுவார். அசுடோஷ் சர்மாவும் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ பார்ப்போம். சமீர் ரிஸ்வி அவர் தான் வந்து வராரு. மேபி மேட்ச் லாஸ்ட்டில் போய் ஹிட்டர் தேவைப்பட்டார் அப்படின்னா சமீர் ரிஸ்விக்கு பதிலாக அசுடோஷ் சர்மா கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸு, டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், நட்ராஜன், லுங்கிங்கிடி, விப்ராஜ் நிகம், அதுக்கப்புறம் முகேஷ் குமார். இங்கே உங்களுக்கு சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸு மேபி அவரை தூக்குனாங்கன்னா ஜேசன் ஹோல்டரை வந்து கொண்டு வரலாம். அவங்களுக்கு பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் கிடைக்கும். ஆனால் அசோக் சர்மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்கன்னா, சாய் கிஷோரை இப்போ கொண்டு வராங்கன்னா அவங்க கிளென் பிலிப்ஸுக்கு பதிலாக ஹோல்டரை கொண்டு வரலாம். ஸோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், முகமது சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா, அடுத்தா பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதில் இவங்களுக்கு வீக்னஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான். ஸோ வாஷிங்டன் சுந்தரை சம்டைம்ஸில் பவுலிங்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பேட்டிங்கும் தப்பாக அனுப்புகிறாங்க. பர்ஃபெக்டாக அவரை யூஸ் பண்ணலை. கிளென் பிலிப்ஸுக்குமே பட மாட்டேது, ரொம்பவுமே சொதப்புறாரு. க்ளீனாக தெரிஞ்சு ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான் பல வருஷமாக வந்து இருக்காங்க. ஆனால் ஷாருக் கான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்காருன்னு தெரில. ஐபிஎல்லில் பெரிய இன்னிங்ஸ்லாம் அவர் அடித்து யாருமே பார்த்துருக்க மாட்டோம். எப்போயாவது ஒரு 20 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் தான் வந்து அடிக்கிறாரு. ராகுல் டிவாட்டியா முன்னாடி அடிச்சிட்டு இருந்தார். பட் இப்போ அவருக்கு வாய்ப்புகள் கீழே போக போக அவராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரஷீத் கான் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். காரணம் பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் வந்து எடுத்து கொடுப்பாரு. அந்த ஒரு கேரண்டி இருக்கும். டாட் பால்ஸ் போடுவார். சிராஜ் ஃபஸ்ட் பால் பண்ணால் டெத் வரையே கொண்டு போகிறதுனா ஒரு விக்கெட் வந்து எடுக்கலாம். ரபாடா மினிமம் ஒரு விக்கெட்டு, பேட்டிங் எல்லா மேட்சும் ஆடுவார்னு சொல்ல முடியாது. பட் ஒரு விக்கெட் வந்து இந்த கிரவுண்டில் இனிஷியலாக வந்து மீடியம் பேசருக்கு ஹெல்ப் இருக்கிறதுனால ஒரு 2வது ஓவர் போட வரப்போ ஒரு அட்வான்டேஜில் ஒரு 10 நிஷாக்காக கூட விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பிரசித் கிருஷ்ணா ஃபஸ்ட்டாக செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுவும் அவரோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எப்பயுமே பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுக்கிட்ட வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஆங்கிளில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரபாடாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்டர் பிக்ஸில் இந்த 3 பேரும் இருப்பாங்க. பட்லர், சுக்மன் கில், சாய் சுதர்சன் வெர்சஸ் லுங்கிங்கிடி, நட்ராஜன், அடுத்ததான் முகேஷ் குமார். ஸோ இந்த 3 பேரோட ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது பார்த்தாலே இப்போ சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த 3 பேர்த்துக்குள்ளேயே மேட்ச் முடின்ற கான்செப்டில் கூட நீங்கள் ஜிடியோட பவுலர்ஸை எடுத்துகிட்டு அங்கே உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸை மட்டும் அக்ஷர் பட்டேல் வரியை மட்டும் எடுத்தும் ஒரு டீமை செட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இந்த 3 பேருமே மேலே இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்க சாய், அதுக்கப்புறம் சுக்மன் கில், ஜாஸ் பட்லர் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் ஆப்ஷன். சாய் சுதர்சன் உங்களுக்கு சேசிங்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் நீங்கள் சுக்மன் கில்லோ ஜாஸ் பட்லர்னு போகிறது கூட பெட்ரு. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சம்டைம்ஸில் வந்து தடு மாறி இருக்கார். கேஎல் ராகுல் 2 மேட்ச் தொடர்ந்து ஃப்ளாப்பு, 3வது மேட்ச்சும் ஃப்ளாப்பாக வரா அப்படின்னா இந்த சைடு பவுலிங் அப்படி தான் இருக்குது. ஸோ சிராஜும் பாலை உள்ளே கொண்டு வருவார். ரபாடாவோட பவுலிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பிரசித் கிருஷ்ணாவும் கேஎல் ராகுல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஆங்கிள்லேயே நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனு. நட்ராஜன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு சேஃப் பிக்கு, செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரா பண்ணிக்கோங்க. லுங்கிங்கிடி ஃபஸ்ட்டாக செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சம் டீம்ஸ்க்கு எதிராக தான் அவரோட ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு, விக்கெட்டும் எடுத்திருக்காரு. சில டீம்ஸ்க்கு எதிராக அவர் விக்கெட்ஸ் வந்து எடுத்தது கிடையாது. அது ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் ஸ்டப்ஸு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து பார்க்கலாம். சமீர் ரிஸ்வி அவுட் ஆகுறன்ற கான்செப்டில் போட்டிங்கன்னா ஸ்டப்ஸ் கிட்ட தான் வந்து மேட்ச் போகும். நிதிஷ் ராணாவோட ஸ்டார்ட் ரொம்பவும் புவராக இருந்திருக்கு. ஹெட் வென்யூ எல்லாமே இப்போ அவர் ஆடுறதுமே எப்பயுமே அவர் ஸ்டெடியாக வந்து ஆடினதில்லை. கேகேஆரில் இருந்தப்போ வந்து ஆடினார். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பப்போ ஒரு சில நேரம் நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பார். ஸோ ஸ்டப்ஸ் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன், கீ பிளேயர். சமீர் ரிஸ்வி இந்த மேட்ச் அடிப்பாரா அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் சொதப்பலாம். சேசிங்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேல் டீசன்ட் பிக்கு, குல்தீப் யாதவும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக், ஒரு விக்கெட் வரையும் இந்த மேட்ச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணார்னா செகண்ட் பவுல் பண்ணால் அவங்க சேசிங்லேயே முடிக்க பார்ப்பாங்க அந்த 3-4 பேத்துக்குள்ளேயும். பத்தும் நிசாங்கா நல்லா டச்சில் இருக்கார், சேசிங்கில் டீசெண்டாக ஆடுவார். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் குயிக்காக ஆட பார்த்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கேஎல் ராகுல் கெஸ் பண்ண முடியல எப்படி ஆடுவார்னு. ஏன்னா அந்த சைடில் எல்லா பிளேயர்ஸ்க்கு எதிராக அவருக்கு பேட்டில் இருக்குது, அதேமாதிரி ரெக்கார்டுமே இருக்கிறதுனால ரீசன்ட் ஃபார்மும் போராக இருக்குது. யோசிக்கிறப்போ 50-50ன்ற மாதிரி தான் போகுது. அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு டீசெண்டான சேஃப் கேப்டன் கேப்டன் சாய்ஸு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நட்ராஜன் இங்கிடியோட ட்ரை பண்ணுங்கள். கேஎல் ராகுல் அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக உங்களுக்கு ஸ்டப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்பெல்லு பார்த்துருப்பீங்க, முகேஷ் குமார் தான். டெத்தில் இங்கிடி, அதுக்கப்புறமா நட்ராஜன். இங்கே உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல் முகமது சிராஜ். டெத்தில் பிரசித் கிருஷ்ணா தான் கன்ஃபார்மு. அசோக் சர்மாவுக்கும் தராங்க, மேபி ரபாடாவும் வந்து பவுல் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்ஸ் பாருங்கள், இதை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் 6 மேட்ச்சில் 249, 47 ஆவரேஜ், வென்யூவில் 25. ரீசன்ட் ஃபார்ம் போராக இருக்குது. பேட்டில் வைஸாக சிராஜ், பிரசித் கிருஷ்ணா எல்லாத்துக்குமே தடுமாறி இருக்கார், அதை யோசிச்சுக்கோங்க. பத்தும் நிசாங்கா வென்யூவில் 44, ஹெட் ஹெட் ஆனது இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயர், குயிக்காக பேட்டை விடுவார் மீடியம் பேசர்ஸுக்கு எதிராக. நிதிஷ் ராணாவோட ஸ்டார்ட்டு ஹெட் ஹெட்டில் 5 மேட்ச் ஆடிருக்காரு, 56 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூவில் 6 மேட்ச் ஆடிருக்காரு, 72 ரன் மட்டுமே. அக்ஷர் பட்டேல் 6 மேட்ச்சில் 200 ரன்னு, ஹெட் ஹெட்டில் 2 விக்கெட்டு. வென்யூவில் 20 மேட்ச்சில் 595 ரன்னு, 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஸ்வி ஹெட் ஹெட்டில் 14 ரன்னு, வென்யூவில் 91 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சேசிங்கில் ஒரு பெட்டரான ஒரு ட்ரை. சப்போஸ் ரிஸ்வி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் வராரு, அப்போயும் அவரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் அவுட் ஆவார், நீங்கள் ஸ்டப்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற மாதிரி கான்செப்டில் ஸ்டப்ஸை எடுத்துக்கோங்க. ஹெட் ஹெட்டில் 78, வென்யூவில் 67. குல்தீப் யாதவ் 5 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 20 விக்கெட். முகேஷ் குமார் 5 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 16 விக்கெட். நட்ராஜன் 3 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 4 விக்கெட். இங்கிடி 5 விக்கெட்டு. ஸோ இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மினிமம் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சுக்மன் கில்லு ஹெட் ஹெட்டில் 34. ஸோ ஃபோட்டோவை மாற்றி வச்சுருக்கேன். ஹெட் ஹெட்டில் 34 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 154. சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் 5 மேட்ச்சில் 78 ரன் ஆவரேஜ், 283 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சேஸ் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக கேப்டன் கூட கொடுத்துக்கோங்க. வென்யூவில் 3 மேட்ச்சில் 235. ஜாஸ் பட்லரு ஹெட் ஹெட்டில் 9 மேட்ச்சில் 366, 45 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 47 ரன் ஆவரேஜ். உங்களுக்கு 2 கேட்ச் மினிமம் பிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஜாஸ் பட்லர் சூப்பரான ஒரு கேப்டன். அப்போ வைஸ் கேப்டனாக நீங்கள் சாய் சுதர்சன் கூட ட்ரை பண்ணலாம். ராகுல் டிவாட்டியா 9 மேட்ச்சில் 139, வென்யூவில் 44. ஷாருக் கான் 7 மேட்ச் ஆடிருக்கார், ஹெட் ஹெட்டில் 47. அதில் சம்டைம்ஸ் அவருக்கு பேட்டிங் கிடைக்காமே போயிருக்கும். வென்யூவில் 2 மேட்ச்சில் 10 ரன்னு. ரபாடா 5 மேட்ச்சில் 2 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 13 விக்கெட்டு. ரஷீத் கான் ஹெட் ஹெட்டில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சும் மினிமம் 1 விக்கெட் எடுப்பார், ஒரு கேட்ச் பிடிப்பார், ஒரு 10 ரன் அவருக்கு பேட்டிங் கிடச்சா கூட அடிப்பார். வென்யூவில் 8 விக்கெட்டும். பிரசித் கிருஷ்ணா 9 விக்கெட். ஏன்னா போன மேட்ச் இந்த கிரவுண்டில் விப்ராஜ் நிகம் குல்தீப் யாதவ் வச்சு ஸ்பின்னை போட்டு கொஞ்சம் டைட் பண்ணாங்க. அந்த ஆங்கிளில் வச்சிங்கன்னா ரஷீத் கானுக்கும் ஹெல்ப் கிடைக்கும். பிரசித் கிருஷ்ணா 9 விக்கெட்டு, வென்யூவில் 1 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கீ பிளேயர். முகமது சிராஜ் 13 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் போராதான் இருக்குது சிராஜுக்கு, அடிச்சிடுறாங்க ஈஸியாகவேவும். மேபி விக்கெட் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் விக்கெட்ஸை வந்து எடுக்கலாம். பட் அந்த சைட் ஸ்டெடியாக எப்படி கேஎல் ராகுல் ரொட்டேட் பண்ணி ஆட தான் பார்ப்பார். ஸோ பார்க்கலாம். டீம்னு பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர், ரபாடான்ற காம்பினேஷன் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கேன். சுக்மன் கில் எடுத்துக்கோங்க டேவிட் மில்லருக்கு பதிலாக. நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸு, கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர்னு கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது சேஃபஸ்ட்டு டீமு. சாய் சுதர்சன் சப்போஸ் சேஸ் பண்ணுறாருன்னா அவரை கேப்டனாக கொடுத்து கேஎல் ராகுலை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பட்லர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நிசாங்கா, அக்ஷர் பட்டேல், ரபாடா, ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, நட்ராஜன், லுங்கிங்கிடின்னு இருக்க சேஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எல்லாமே எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ராணாவை ஆட் பண்ணலாம், ஸ்டப்ஸாக ஆட் பண்ணலாம். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. வாஷிங்டன் சுந்தரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னே கெஸ் பண்ண முடியல. மேபி டெல்லி தரப்பில் உங்களுக்கு டாப்பில் வந்து ரைட் ஹேண்டர்ஸ், நிதிஷ் ராணா லெஃப்ட்டு, டேவிட் மில்லர் வந்து லெஃப்டாக இருப்பார். அதனால் எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்துவாங்க அப்படின்றது தெரில. ப்ளஸ் அவரோட பேட்டிங்குமே கிளாரிட்டி இல்லை. வந்தோடனே அடிக்க பார்க்குறாரு, அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதனால் ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிக்காக தான் இருக்கும். கிளென் பிலிப்ஸி மேலே அனுப்பிச்சிடறாங்க. அவரோட பேட்டிங் ஆர்டரை பிக் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அதேமாதிரி சமீர் ரிஸ்வியை நம்பி இந்த மேட்ச்சில் கேப்டன் கொடுத்துடாதீங்க. ஏன்னா திடீர்னு அவர் இம்பேக்ட் பிளேயரில் வராமல் அசுடோஷ் சர்மாவையும் அனுப்பலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஃப்ளாப் ஆகி ஸ்டப்ஸ் வந்து பெரிய இன்னிங்ஸும் ஆடலாம். அதுக்கான சான்ஸுமே இருக்கும். அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி சேஃபஸ்ட் ஆப்பு. உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.